அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை. இந்த நாளில் நம்ம வாங்க வேண்டிய முக்கிய 3 பொருட்களை பற்றியும் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பதிவுக்குள்ளே போகலாங்க. இன்றைய தினம் நவம்பர் 19 செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகருக்கு, செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் நாளை தினம் விநாயகருக்கு உகந்த ஒரு நாள் அப்படிங்கிறதுனால ரொம்ப விசேஷமான ஒரு நாள். இந்த நாளில் வாங்க வேண்டிய மிக முக்கியமான 3 பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. சங்கடகர சதுர்த்தி எப்போ தொடங்குறது அப்படின்னா, திங்கட்கிழமை நவம்பர் 18ஆம் தேதி இரவு 10:45க்கு மேலே தொடங்குது. அந்த சங்கடகர சதுர்த்தி திதியானது செவ்வாய்க்கிழமை நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்குங்க. அதுக்குள்ளே இந்த பொருட்கள்லாம் வாங்கி வச்சுருங்க. செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் அப்படின்னா துவரம் பருப்பு. இந்த துவரம் பருப்பை கொஞ்சமாக ஒரு 1/4 கிலோ அந்த அளவுக்காவது புதுசாக வாங்கி பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இரண்டாவதான பொருள் அப்படின்னா சந்தனம். அதாவது முருகர் அப்படின்னா சந்தனக்காரன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் முருகப்பெருமானுக்கு உகந்த சந்தன வில்லைகள் ஒரு 5 வில்லை வாங்கி அந்த சந்தனத்தை நல்லா குழப்பி முருகரோடைய படத்தில் 6 இடத்துல வச்சு குங்குமம் வைக்கிறது ரொம்ப 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 விசேஷமானதுங்க. 3ஆவதான பார்க்க போகிற பொருள் அப்படின்னா விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானுக்கு பிடிச்சது கொழுக்கட்டை, அவல் தாங்க. அதனால் புதுசாக அவல் கொஞ்சம் வாங்கி விநாயகருக்கு அவலில் பாயாசமோ ஏதாவது ஒரு இனிப்பு செஞ்சு வைக்கலாம். எதுவுமே செய்ய முடியலையா அப்படின்னா அந்த அவலில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் போட்டு வைக்கலாங்க. இந்த 3 பொருட்களை வாங்கி நாளைக்கு உங்கள் பூஜை அறையில் வைங்க. நிச்சயமாக நல்ல நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தேயக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க. மறக்காமல் செய்யுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நாளை தினம் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீபத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகர், செவ்வாய் பகவான் மற்றும் விநாயகர் இவங்க 3 பேருக்கும் உரிய நாள் அப்படிங்கிறனால இரவு 6 மணிக்கு சரியாக 6 மணிக்கு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை அறையில் இருக்கக்கூடிய அனைத்து பழைய பூக்கள்லாம் அப்புறப்படுத்தி விளக்கெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது விளக்கு ஒன்று ஏற்றினதுக்கப்புறம் ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ண தட்டு. அந்த தட்டில் ஒரு 6 இடத்துல மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. அந்த பொட்டுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அந்த துவரம் பருப்பு மேலே என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக மஞ்சத்தூளை தூவி விடுங்க. மஞ்சத்தூள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய ஒரு அம்சம். அதனால் மஞ்சத்தூளை தூவி விட்டுட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அந்த அகல் விளக்கில் 3 அப்படின்ற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு நெய் விட்டு தீபம் ஏற்றுங்க. அடுத்ததாக அதே துவரம்பருப்பு தட்டில் ஒரு அரச இலை வைத்து அதன் மேலே ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. இப்போ இந்த தட்டில் நம்ம செவ்வாய் பகவான், முருகர், விநாயக பெருமான் இவங்க 3 பேர்த்தையும் நம்ம அழைச்சிருக்கோம். இப்போ இவங்க 3 பேருக்கும் நம்ம மந்திரம் சொல்லணும் இல்லையா? அப்போ முதல்ல விநாயக பெருமானுக்கு ஓம் கம் கணபதியே போற்றி அப்படின்னு 108 முறை சொல்லுங்கள். அதற்பிறகு முருக பகவானுக்கு ஓம் சரவண பவ அப்படிங்கிறத 108 முறை சொல்லுங்கள். செவ்வாய் பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை ஸ்க்ரீனில் காட்டுறேன், அதையும் 108 முறை சொல்லுங்கள். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணிவிட்டு அன்றாட வேலைகளை செய்யலாம். 3 நாட்கள் அப்படியே அந்த துவரம் பருப்பை விட்டுட்டு நீங்கள் அதை ஒரு மாட்டுக்கு இல்லை ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு தானமாக கொடுங்க.